நான் இவரை ஒரு 7 வயது 8 வயது பார்த்த புத்தகத்துல ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். நான் பார்த்து வியந்த ஓவியம் இன்று என்னோடு உயிரோடு பேசுகிறது என்று நினைக்கும் பொழுது ஐயா மனுஷபுத்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக இவ்வளவு நெருக்கமாக சந்திப்பது உங்கள் மாணவர்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறார். உங்களை பார்த்து வளர்ந்த மாணவ செல்வத்தில் நான் ஒருத்தி இன்று மருத்துவராக உங்கள் முன் இருக்கிறேன். மருத்துவராக நிகழ்ச்சி குடும்பமாக வந்திருக்காங்க. சாப்பிடுவாங்க கேளுங்க, நல்லா நிறைய சாப்பிடுங்க. இந்த பக்கம் திரும்பிடுங்க. பச்சி வரையில நாங்க கேட்க மாட்டோம். நீங்க சாப்பிட்டுட்டே பார்க்கலாம். வாயசங்க சாப்பிட்டு அப்படியே பக்கம் பார்க்கலாம் பாருங்க. அதே மாதிரி அங்கங்க இருக்கவங்க இந்த சான்ஸ் நிறைய இருக்கு. தயவுசெய்து வந்து உட்காருங்க. ஒரு பேச்சு என்பது கிட்டத்தட்ட ஒரு 100 புத்தகங்களினுடைய தொகுப்பு தான் ஒரு பேச்சு. 100 புத்தகங்கள் படித்து அதனுடைய ஒரு தொகுப்பாக தான் அவங்க பேசுறாங்க. அதனால தயவு செய்து ஒரு பல கைத்தறி கொடுத்துடலாமா நிகழ்வு இது துவங்குகிறது. முதல் நிகழ்வாக அகர முதல எழுத்தெல்லாம் என்று சொல்லி தொடங்கலாமா? சொல்றீங்களா? அகர முதல எழுத்தெல்லாம் வாயில பச்சிய அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு தொடங்கலாம் சார். தேங்க்யூ. இப்பெல்லாம் வர வர தொகுப்பாளர் அதிகமா பேசுறாங்க. பேசுறாங்க கம்மியா தான் பேசுறாங்க. நன்றி நன்றி. அனைவருக்கும் இந்திய மாலை வணக்கங்கள். இந்த புத்தகங்காட்சியில் பேச்சு கேட்பதற்காக வந்திருப்பவர்களுக்கும் மலைக்கு ஒதுக்கி இருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சி ராஜாவுடைய ஒரு புகழ்பெற்ற வாசகம் இருக்கிறது. நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுக்கியதில்லை. அப்படி ஒதுங்கிய போது கூட நான் பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மலையை பார்த்து கொண்டு வந்து விட்டேன் என்பார். மலையின் முன்னால் நிகழ்த்துகிற ஒரு உரை என்பது அது நம் எல்லோருடைய மனங்களையும் இலகச் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். இங்கே அறிந்த உரை நிகழ்த்திய சகோதரி அவர்கள் அவர் சிறு குழந்தையாக இருந்தே என்னுடைய எழுத்துக்களை படித்துக் கொண்டிருப்பதாக சொன்னார். இதையெல்லாம் அவர் வயதை குறைத்து என் வயதை கூட்டுவதற்கான ஒரு உத்தி என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆனாலும் கூட நான் கூட நேற்று மதுரை புத்தக கண்காட்சியில் எடுத்த புகைப்படங்களை தொகுப்பாக பார்த்தபோது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அதில் என்னுடைய வாசகர்களாக வந்திருக்கக்கூடியவர்கள் 4 தலைமுறையைச் சேர்ந்த வாசகர்கள் இருப்பதை நான் பார்த்தேன். அது உண்மையில் அந்த புகைப்படம் பார்க்கிற போது ஒரு பிரமிப்பாக இருந்தது. 4 தலைமுறைகளாக படிக்கக்கூடிய வாசகர்களை ஒரு எழுத்தாளன் பெற வேண்டும் என்றால் 4 தலைமுறைகளுக்கும் எழுத வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்படி பார்க்கிற போது நான் தொடர்ச்சியாக பல வருடங்களாக இந்த மதுரை புத்தக கண்காட்சியில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். பல புது புது முகங்களை பார்க்கிறேன். பல புது புது நண்பர்கள் ஒவ்வொரு முறையும் வருகிறார்கள். அப்படி பார்க்கிற போது நான் தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சிகளுக்கு செல்லக்கூடியவர். ஆனால் மதுரை புத்தக கண்காட்சி என்பது என்னுடைய சொந்த ஊரில் நடக்கிற புத்தக கண்காட்சி போன்றது. என்னுடைய சொந்த ஊருமே மதுரைக்கு அருகில் தான் இருக்கிறது என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று ஒரு